பாலியல் ஜலசா கட்சி. அந்த கட்சியினுடைய ஆபீஸ் டி நகர்ல இருக்குது. காம ஆலயம் பாம்பேல லெட்ரைட் ஏரியா. கரு நாகராஜன் ஒருத்தங்கிறான். அவன் கரு நாகராஜன் இல்ல, அவன் காம நாகராஜன். காம கொடூரம் பொம்பளை பொறுக்கி அண்ணாமலைட்ட புகார் கொடுத்து, கேசவ விநாயகத்திட்ட புகார் கொடுத்து எதுவும் வேலைக்கு ஆகாம இப்ப டைரக்டா பிரதமர்கிட்ட புகார் போயிடுச்சு. பிரதமர் மோடிக்கே டைரக்டா அனுப்பிச்சிட்டாங்க. கரு நாகராஜன் கிட்ட காம நாகராஜ் எனக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறான். அறைக்குள் முத்தமிட முயற்சி, காருக்குள் வைத்து பாலியல் வல்லுறவு, அதாவது காருக்குள்ள வச்சு ரேப் பண்ண முயற்சி பண்ணிருக்கான். இந்த விஷயம் பிரைம் மினிஸ்டருக்கு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. நைட்டு ஒரு 11 மணி இருக்கும். சரக்கு போட்டு போதை இருட்டு மாதிரி இருக்குது. சோபனா பலவந்தமாக கையை பிடித்து இழுத்து முத்தமிட முயன்றார். நான் சுதாரித்துக் கொண்டு அவரது கன்னத்தில் பலார் எழுந்து ஒரு அறையை விட்டு, என்னை விட பலவீனமான பெண்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டால் இவர்கள் எப்படி சித்திரவதை அனுபவித்திருப்பார்கள். ஒரு குழந்தை செத்து கிடக்குது, ஒரு பாப்பா செத்துருச்சு, நம்ம வீட்டு பாப்பா செத்துச்சு. அம்மா இந்திய இசை சவுந்தரராஜன் அந்த சோபனாவை கைய பூச்சி எடுத்து ரேப் பண்ண பார்த்திருக்கான் கரு நாகராஜன். உன் பிஜேபி ஆபீஸ்ல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? பாஜகவின் மகளிர் அணி வீராங்கனையில மை சென்னை 360 யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குடியாத்தம் குமரன் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குஷ்பு சுந்தர், நடிகை திருமதி குஷ்பு சுந்தர், அந்த நடிகை கஸ்தூரி, ஐயோ மறந்துட்டேன், எங்க அக்கா இந்திய இசை சவுந்தரராஜன், திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறம் வானதி சீனிவாசன், திருமதி வானதி சீனிவாசன், வைத்தி மகேந்திரன் பொண்ணு, இது பேருனா மதுவந்தி. அப்புறமா இந்த டிவி டிபேட்ல எல்லாம் பிஜேபி சார்பா பேசுவீங்கல்ல, மகளிர் அணி வீராங்கனைகள், அப்படியே சும்மா நாம ஒன்று வச்சுன்னு அப்படியே ஆக்ரோஷமா பேசுவீங்கல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறீங்கல்ல, அவங்க எல்லாரும் கொஞ்சம் இந்த பதிவுக்கு என்னோட வந்துடணும். இப்ப பதிவுக்குள்ள போலாமா? ஒண்ணு இல்லைங்க. இப்போ இந்த பாரதிய ஜனதா கட்சி, அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா பாலியல் ஜலசா கட்சி. பாஜகனுடைய இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா பாலியல் ஜலசா கட்சி. ஆமா, அந்த கட்சியினுடைய ஆபீஸ் டி நகர்ல இருக்குது. கமலாயம், அது பேர் என்ன? கமலாயமா? அது காம ஆலயம். கமலாயம் இல்ல, கமலாயம்னா அந்த தாமரை பூ சொல்றானுங்க கமலாயம் சொல்லி, அது காம ஆலயம். அதாவது பாம்பேல லெட்ரைட் ஏரியா விபச்சார விடுதியில் அந்த மாதிரி ஒரு விபச்சார விடுதி அந்த ஸ்ரீநகர்ல இருக்கிற பிஜேபி ஆபீஸ் கமலாயம் காம ஆலயம். ஆமா, இது குறிப்பா இப்ப நான் சொன்ன திருமதி குஷ்பு சுந்தர், இந்திய இசை சவுந்தரராஜன் என்கின்ற தமிழிசை சவுந்தரராஜன், நடிகை கஸ்தூரி, வானதி சீனிவாசனு, அப்புறமா அந்த மதுவாந்தி, அப்புறமா இந்த டிவியில பேசுற சகோதரிகள், பாஜக இருக்கிற சகோதரிகள், நீங்க எல்லாம் இதை கொஞ்சம் கேட்கணும். ஒண்ணு வேணா, இந்த கரு நாகராஜன் ஒரு பொறும்போக்கு பயங்கரான்ல உங்க கட்சியில, உங்க பாஜகல கரு நாகராஜன் ஒருத்தங்கிறான். அவன் கரு நாகராஜன் இல்ல, அவன் காம நாகராஜன். காம கொடூரம் பொம்பளை பொறுக்கி. அவனை பத்தி ஒரு புகார் லோக்கல்ல உங்கள்கிட்ட எல்லாம் புகார் கொடுத்து, அண்ணாமலைட்ட புகார் கொடுத்து, கேசவ விநாயகத்திட்ட புகார் கொடுத்து எதுவும் வேலைக்கு ஆகாம இப்ப டைரக்டா பிரதமர்கிட்ட புகார் போயிடுச்சு. பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டில இருந்து சென்னையில பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட மகளிர் அணி தலைவர் பேரு தங்க சோபனா அப்படின்னு ஒரு பெண் பாஜக பெண் நிர்வாகி பிரதமர் மோடிக்கே டைரக்டா அனுப்பிச்சிட்டாங்க ஒரு புகார். என்ன புகார்னு கேட்டா, எனக்கு இந்த பாஜக மாநில துணைத் தலைவர் இருக்கிற பொம்பளை பொறுக்கி காம கொடூரன் ஜாடுமாடு பாடுகா லக்காடி படுஸ் பையன் அந்த கரு நாகராஜன் கிட்ட காம நாகராஜ் எனக்கு பாலியல் தொல்லை கொடுக்கிறான். இப்படி பல பெண்கள் பாஜகவின் நிர்வாகிகளால், ஆண் நிர்வாகிகளால், மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆண் நிர்வாகிகளால் பாஜக இருக்கிற பெண்களுக்கு கற்புக்கு பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க, எங்களை தவறா நடந்துக்கிறாங்க எங்கள்கிட்டன்னு பிரதமர் மோடி கிட்ட புகார் கொடுத்துருக்கிறது யாருன்னு கேட்டா தங்க சோபனா. இதுக்கு நான் முதல்ல கூப்பிட்டேன் பாருங்க எல்லாரையும். இவங்க எல்லாம் இந்த வீராங்கனை இருக்கிறாங்க இல்ல, பாஜக வீராங்கனை, அப்படியே பெண்களை பாதுகாக்கிறவங்க, திராவிட மாடல் அரசுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுற கற்பழிக்கிற கட்சியே பாரதிய ஜனதா கட்சி தான்.
எந்தெந்த ஸ்டேட்ல பாஜக ஆட்சி பண்ணோ அங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 10-15 பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், சிறுமிகள் கற்பழிக்கப்படுகிறார்கள். பாஜகவில் இருக்கிற பெண்களை பாஜக நிர்வாகி, சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மந்திரி பிள்ளைகளே கற்பழிக்கிறாங்க. மிரட்டி ஆசைக்கு இணங்க சொல்றது இல்ல, சினிமால கற்பழிக்கிறான் பார், அது மாதிரி வலுக்கட்டாயமா கற்பழிக்கிறானுங்க பாரதிய ஜனதா கட்சி. அந்த பாஜகனுடைய சென்னையில மாவட்ட மகளிர் அணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தங்க சோபனா இந்த யாரு இந்த காம நாகராஜன் இருக்கான்ல, இந்த பொறுக்கி புறம்போக்கு பையன், இந்த கரு நாகராஜன், அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் அமைச்சிருக்குது பிரதமர் மோடிக்கு. அதை முழுசா நான் படிச்சிடுறேன், என் கூடவே வாங்க. இப்ப நான் கூப்பிட்ட யாராரு கூப்பிட்டேன், எந்தெந்த வீராங்கனைகளை, பெண்களை பாதுகாக்கிற பாஜகவின் வீராங்கனைகள் கூப்பிட்டேன் இல்ல, அவங்க எல்லாரும் இந்த பதிவு கண்டிப்பா பாப்பீங்க. என் கூடவே வாங்க இந்த பதிவுக்கு. அதாவது அறைக்குள் முத்தமிட முயற்சி, இது தலைப்புச் செய்திங்க. அறைக்குள் முத்தமிட முயற்சி, காருக்குள் வைத்து பாலியல் வல்லுறவு, அதாவது காருக்குள்ள வச்சு ரேப் பண்ண முயற்சி பண்ணியிருக்கான் கரு நாகராஜன் மீது பாஜக. கரு நாகராஜன் என்கின்ற காம நாகராஜன் என்கின்ற ஒரு பொறுக்கி பொம்பளை பொறுக்கி புறம்போக்கு கரு நாகராஜன் மீது பாஜக மகளிர் அணி தலைவர் பரபரப்பு புகார். பரபரப்பு புகார். இது துவக்கத்தை ஒண்ணு சொல்லிடுங்க. இந்த செய்தி நீங்க நிறைய யூடியூப்ல பார்த்திருக்க முடியாது. ஒரு சம்பவம் நடந்தா இந்த பாஜக இருக்கிற, நான் சொன்ன இந்த இவங்க எல்லாம் இருக்கிறாங்க இல்ல, இந்த பாஜக உத்தமிகள் எல்லாம் இருக்கிறாங்க இல்ல, இந்த மகளிர் அணி வீராங்கனைகள் அப்படியே எடுத்து அப்படியே கத்துவாங்க, அப்படியே அப்படியே வா அப்படியே. ஆனா இந்த காம நாகராஜன் ஒரு பெண்ணுகிட்ட இவ்வளவு தவறா நடந்தது, பலமுறை அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம், ரேப் பண்ண முயற்சி பண்ணிருக்கான். இந்த விஷயம் பிரைம் மினிஸ்டருக்கு அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. இதுக்கு முன்னாலேயே பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவன் ஒரு பொம்பளை பொறிக்க அந்த கேசவ விநாயகத்திட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த நடவடிக்கை எடுக்காதனால இப்போ இந்த சோபனா பாஜக மாவட்ட மகளிர் அணி தலைவர் பிரதமருக்கு கடிதம் அமைச்சிருது. இது எந்த யூடியூப்லயும் சோசியல் மீடியால வராத மாதிரி ரொம்ப ஜாகிரதையா பார்த்தானுங்க பிஜேபி காரனுங்க. இத நான் இன்னைக்கு நம்ம மைச்சனில போட்டு உடைக்கிறேன். இத பாருங்க, அது கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிற செய்தி நாங்க தயாரிச்சு இன்னைக்கு சோசியல் மீடியால அந்த அம்மா சொன்னதை சொல்லியிருக்கோம் பிரதமருக்கு. பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் மீது மாவட்ட மகளிர் அணி தலைவர் தங்க சோபனா பாலியல் புகார் கூறி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் கரு நாகராஜன், அதாவது இந்த காம நாகராஜன் பம்புளப்பூரிக்கு பாடூஸ் லக்காடி பையன் காம நாகராஜன் வலுக்கட்டாயமாக அறைக்குள் அடைத்து கிஸ்தடிக்க முயற்சி செய்திருக்கிறான். அந்த சகோதரி தங்க சோபனாவை வலுக்கட்டாயமே பிடிச்சி இழுத்து கிஸ்தடிக்க முயற்சி பண்ணியிருக்கான், முத்தம் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கான். புறம்போக்கு ஜாடு மாடு பாடூஸ் லக்காடி பையன் என்னது கிஸ்தடிக்க முயற்சி பண்ணியிருக்கான். காருக்குள் வைத்து பாலியல் வல்லுறவு செய்ய முயற்சி எடுத்திருக்கிறான். அதாவது காருக்குள் வச்சு கெடுக்க முயற்சி பண்ணியிருக்கான், ரேப் பண்ண முயற்சி பண்ணியிருக்கான் அந்த காம நாகராஜன் இந்த சகோதரி தங்க சோபனாவை. பாலியல் இச்சைக்கு இணங்கவில்லை என்றால் கெரியரை க்ளோஸ் செய்து விடுவேன் என்று மிரட்டி இருப்பதாக, அதாவது பாலியல் இச்சைக்கு இணங்கவில்லை என்றால் கெரியரை க்ளோஸ் செய்து விடுவேன், உன் கெரியரை க்ளோஸ் செய்து விடுவேன் என்று மிரட்டி இருக்கிறான் இந்த கரு நாகராஜன். இதுல இந்த பெண் தங்க சோபனா ஃபுல்லா வெக்ஸ் ஆயிட்டுதுங்க. அதாவது என்னன்னா, இது தொடர்பாக தங்க சோபனா பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், நான் 2018ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தேன். இது தங்க சோபனா பிரதமர் மோடிக்கு எழுதின கடிதத்தை நான் உங்கள்கிட்ட படிக்கிறேன். நான் 2018ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தேன். அதன் பிறகு நடந்த காந்தி யாத்திரை என்ற கட்சி நிகழ்ச்சியில் கரு நாகராஜனை அதன் பிறகு நடந்த காந்தி யாத்திரை என்ற கட்சி நிகழ்ச்சியில் கரு நாகராஜன் என்னை சந்திக்கிறார். அதாவது இந்த காம நாகராஜன் இந்த பொம்பளை பொறுக்கி நாகராஜன் சந்திக்கிறான் அந்த பொட்ட புள்ளைய தங்க சோபனாவை. நாம் இருவரும் மடிப்பாக்கும் பகுதியை சேர்ந்தவர்கள் என்றும், எனவே உன் கைபேசி எண்ணை தா என்றார். அதாவது தங்க சோபனா கிட்ட இந்த பொம்பளை பொறுக்கி இந்த காம நாகராஜன் கரு நாகராஜன் நம்ம 2 பேரும் மடிப்பாக்கம் பகுதியை சேர்ந்தவங்க, உன் போன் நம்பர் கொடுன்னு கேட்டுதான் பொறிப்பையன் இந்த கரு நாகராஜன். நானும் கொடுத்தேன், இந்த பொண்ணு கொடுத்துட்டு இருக்குது. ஒரு நாள் இரவு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, சோபனா
உன்னை பார்த்து முதல் ஏதோ உன் மீது எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த பொறுக்கி பையன் காமநாகராஜ சோபனாக்கு போன் பண்ணி எத்தனை மணிக்கு பண்ணிக்கிறான் பாத்தீங்களா? அதாவது நைட்டு ஒரு இருக்கும், ஒரு 11 மணி இருக்கும். சரக்கு போட்டு போதை இருட்டுக்க மாதிரி இருக்குது. சோபனா அவன் சொல்றான், அதாவது என்னன்னு கேட்டா, சோபனா உன்னை பார்த்த முதல் ஏதோ உன் மீது எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. உன்னை பார்த்த முதல் நாளே அந்த மாதிரி ஒரு அவன் சொல்றான், உன்னை பார்த்த உடனே எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டுள்ளது. நான் தனியாக இருக்கிறேன், நீ வர முடியுமா என்றார். அதான் நான் தனியாக மானு கூப்பிட்டான் பொறுக்கி பையன். அதுக்கு அந்த பொண்ணு சோபனா, இரவு நேரத்தில் நான் யாரையும் சந்திக்க மாட்டேன் என்று கூறி தொலைபேசி அழைப்பை துண்டித்தேன். மேலும் என்னை பலமுறை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தொந்தரவு செய்து கொண்டிருந்தார். நான் கமலாயம், அதாவது காம ஆலயம், அந்த ரெட் லைட் பிஜேபி ஆபீஸ் இதுல டி நகர்ல அந்த கமலாயம் காம ஆலயம் காமலாயம் சென்றிருந்த பொழுது மாநில பொதுச் செயலாளர், அப்ப லக்காடி பையன் மாநில பொதுச் செயலாளர் இருக்கிறான் அந்த காம நாகராஜன். சென்றிருந்த பொழுது மாநில பொதுச் செயலாளர் கரு நாகராஜன், மாநில பொதுச் செயலாளராக கரு நாகராஜன் இருந்த நேரத்தில் அவருக்கு மாவட்ட மகளிரணி தலைவர் என்ற முறையில் மாவட்ட மகளிரணியுடன் மரியாதை செலுத்த சென்றிருந்த பொழுது மரியாதை செலுத்திவிட்டு வெளியே வரும் பொழுது தங்க சோபனா நீ மட்டும் உள்ளே வா என்று அழைத்தார். இவன் கூப்பிடுறான் காம நாகராஜன் தங்க சோபனாவை, நீ மட்டும் உள்ளவா. நான் அறைக்குள்ளே சென்று, இந்த பொண்ணு உள்ள அறைக்குள்ள போயிது. நான் அறைக்குள் சென்ற பிறகு பலவந்தமாக கையை பிடித்து இழுத்து முத்தமிட முயன்றார். நான் சுதாரித்துக் கொண்டு அவரது கன்னத்தில் பலார் எழுந்து ஒரு அறையை செமையாக விட்டு தவளை மேல பலார் அடித்து விட்டு அறையை விட்டு வெளியே ஓடி வந்து விட்டேன். அதாவது என்ன பண்ணிடான் பாருங்க லக்காடி பையன், உள்ள கூப்பிட்டுக்கிறான் பொம்பளை பொறிக்க அந்த கரு நாகராஜா, அந்த காம நாகராஜன் உள்ள எங்க இந்த வேலை எங்க பாத்துறான் பாரு. அதனாலதான் அந்த காம ஆலயம்னு சொன்னான். அந்த கமலாயத்தை எதுக்கு காம ஆலயம் சொன்னு தெரியுதா? அது ஒரு ரெட் லைட் ஏரியால இருக்கிற ஒரு விபச்சார விடுதி, அந்த பிஜேபி அவருடைய ஆபீஸ். அந்த உள்ள கூப்பிட்டு உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும்னு பலவத்தமா கையை பிடிச்சி இழுத்து புத்தமிட முயற்சி பண்ணிக்கிறான். நான் சுதாரித்துக் கொண்டு அவரது கன்னத்தில் அரைந்து அறையை விட்டு வெளியே வந்தேன். கட்சியின் நலனை கருதியும் கட்சியின் வளர்ச்சியை கருதியும் இந்த விவரங்களை பலரிடம் நான் எடுத்து கூறவில்லை, அமைதியாக இருந்து விட்டேன். 2022ஆம் ஆண்டு உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பு வெளியானது. கட்சியின் மாவட்ட தலைவர் திரு சாய் சத்யன் அவர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி 187வது வார்டில் நீங்கள் தான் போட்டியிட வேண்டும் என்று கூறினார். ஆனால் மடிப்பாக்கம் பகுதியை சேர்ந்த நம் கட்சியில் பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் அவர்கள் கட்சியின் எந்த பொறுப்பிலும் இல்லாத தனது மனைவி கிருஷ்ணபிரியா போட்டியிட வேண்டும் என்றும், இல்லை என்றால் நான் சுயேட்சையாக போட்டியிடுவேன் என்றார். கட்சியின் நலனை கருதி எனக்கு கிடைத்த வாய்ப்பை விட்டுக் கொடுத்தேன். 2011ஆம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் 2022ஆம் ஆண்டு நடந்த தேர்தலிலும் கிருஷ்ணபிரியா தோல்வி அடைந்தார். அதன் பிறகு மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அவர்கள் சோபனா என்னை உடனே சந்திக்க வேண்டும் என்றார். கட்சி வேலை என்று நினைத்து நான் அவரிடம் சில மகளிரை சந்திக்கிறேன், பிறகு வருகிறேன் அண்ணா என்றேன். அதற்கு அவர், அண்ணா என்று கூப்பிடாதே, ஜி அல்லது சார் என்று கூப்பிடு என்றார். அதற்கு இந்த தங்க சோபனா சொல்லியிருக்குது, கட்சியின் காரியகர்த்தார்கள் அனைவரும் நீங்கள் ஜி என்று அழைக்க வேண்டாம், அண்ணா என்றுதான் அழைக்க வேண்டும் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அனைவருக்கும் கட்டளையிட்டிருக்கிறாரே என்று இந்த பொண்ணு சொல்லிக்குது. இல்ல நீ ஜின்னு தான் கூப்பிடணும், இல்ல மாமான்னு கூப்பிடு, என் அண்ணான்னு கூப்பிடாதான்ட்டுக்கிறான். சரி, இந்த அம்மா கட்சியின் மிகவும் அவசரமான வேலை, உடனடியா வர வேண்டும், இல்லை என்றால் உன் மீது நடவடிக்கை எடுப்பேன், கட்சி விட்டு எடுத்து விடுவேன் என்று மிரட்டினார். இந்த அம்மா சொல்றாங்க இந்த கடிதத்துல என்னன்னா, கட்சியின் மிகவும் அவசரமான வேலை, உடனே வர வேண்டும், இல்லை என்றால் உன் மீது நடவடிக்கை எடுப்பேன், கட்சி விட்டு எடுத்து விடுவேன் என்று மிரட்டினார். நானும் ஒன்றும் புரியாமல் கட்சி வேலை என்பதால் அவர் இருக்கும் இடத்திற்கு சென்றேன். அந்த சமயத்தில்
ஆட்கள் நடமாட்டம் இல்லாத நேரமாக இருந்தது. இங்கதானே உன்னிப்பா கவனி. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூப்பிடுறான். பொறிக்கு போறோம் போக்கு லக்கடி பேடிஸ் பையன், அந்த பொம்பளை பொறிக்கு, அந்த காம நாகராஜன், காம கொடூரன், ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்திற்கு வர சொல்லிக்கிறான். சரி, இது இவங்க போன உடனே அவர் உடனே காரின் உள்ளே வா என்றார். காருக்கு உள்ள கூப்பிட்டுக்கிறான் அந்த பொண்ணு. தங்க சோபனாவை காருக்கு உள்ள கூப்பிட்டுக்கிறான். உடனே அது என்னத்து காருக்குள்ள வரணும்னு கேட்டுக்குது. உன்னுடன் கட்சி பணி குறித்து பேச வேண்டும் என்றார். பிறகு தனது கார் ஓட்டுநரே அருணை, அவன் பேர் அருண், அந்த காம நாகராஜனுடைய கார் ஓட்டுநர் பேர் அருண். பிறகு தனது கார் ஓட்டுநர் அருணை பார்த்து, நீ காரை விட்டு வெளியே நில் என்று கூறினார். நான் காரில் அமர்ந்தவுடன், சோபனா, எனக்கு இணக்கமாக இருந்திருந்தால் உன்னை நான் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக ஜெயிக்க வைத்து மகாராணி போல் வைத்திருப்பேன் என்று கூறியபடி என் தொடையின் மீது கை வைத்து இறுக்கமாக கட்டி அணைத்து பலாத்காரம் செய்ய முயற்சி செய்தான் காமநாகராஜன் கருநாகராஜன். அதாவது என்ன சொல்றான், 2 முறை நீ என்ன அட்ஜஸ்ட் பண்ணி தான் உன்னை கவுன்சிலர் ஆக்கி மகாராணி மாதிரி வச்சிருப்பேன்னு சொல்லி மேட்ரு பண்ணிடலாம்னு சொல்லி தொடமையில கை கொடுக்குறாங்க திருட்டு பையன் கருநாகராஜன். உடனே அந்த பொண்ணு சொல்லுது அந்த கடிதத்துல, நான் காரின் கதவை என் காலால் உதைத்து கரு நாகராஜனையும் தள்ளிவிட்டு என் முழு பலத்துடன் போராடி வெளியே வந்து வீட்டுக்கு சென்று விட்டேன். வருவதற்கு முன்பு அவன் தவடையின் மீது சரியாக செருப்பால் ஒரு அடி அடித்தேன். அடித்துவிட்டு 12 மணி நேரம் அழுதேன். கட்சியில் என்னை விட பலவீனமான பெண்களுக்கு இந்த நிலை ஏற்பட்டால் இது போன்ற காமுகனிடம் இவர்கள் எப்படி சித்திரவதை அனுபவித்திருப்பார்கள், மேலும் மேலும் கட்சியை விட்டு சென்றிருப்பார்கள். எனவே இது போன்ற காமுகனிடம் இருந்து கட்சியை காப்பாற்ற அவர் மீது நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும் என்று எண்ணத்துடன் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் புகார் மனுவாக எழுதி முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களிடமும் முன்னாள் அமைப்பு செயலாளர் திரு கேசவ விநாயகம், அவன் உலகமாக பொறுக்கி பொம்பளை பொறுக்கி பொறம்போக்கு நாய், அந்த கமலாயத்தை காம ஆலயமாக்கி ரெட் லைட் ஆக்கந்த அந்த கேசவ விநாயகம் தான் சொல்லுது. முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களிடமும் முன்னாள் அமைப்பு செயலாளர் திரு கேசவ விநாயகம் அவர்களிடமும் கொடுத்தேன். நடந்தவை அனைத்தும் உண்மைதான் என்று அறிந்து கொண்டோம். தக்க சமயத்தில் நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்தார்கள். இந்நாள் வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆனால் கட்சியில் பல மாற்றங்கள், பொறுப்புகள் அனைத்தும் மாறின. நான் என் புகார் மீது நடவடிக்கை எடுப்பார்கள் என்று பல நாட்கள் காத்திருந்தேன். தற்சமயம் என்னை பார்க்கும் பொழுது கருநாகராஜன், உன்னால் ஒரு மயிரும் பிடுங்க முடியாது. கட்சியில் முக்கிய பொறுப்பில் உள்ளவர்களுக்கு கட்சியில் உள்ள பல பொறுப்புகளில் உள்ளவர்களுக்கு நான் பல வேலைகளை செய்து கொடுத்திருக்கிறேன். நான் என் அதிகாரத்தை பயன்படுத்தி உன்னை இந்த கட்சியிலிருந்து ஒதுக்கி விடாமல் விடமாட்டேன் என்று திமுருடன் கூறி மீண்டும் காம பார்வையோடு என்னை பார்த்தார். இவ்வளவும் இப்ப நான் படிச்சது இந்த தங்க சோபனா இல்ல, தங்க சோபனா. இந்த தங்க சோபனா பிரதமருக்கு கடிதம் எழுதிக்குது. இவ்வளவு பாலியல் தொல்லை கொடுத்துக்கிறான். 2 பேரும் மடிப்பாக்கம்னு சொல்லி போன் நம்பர் கேட்டுக்கிறான். போன் நம்பர்ல உடனே நைட்டு கிளம்பி வாங்கிக்கிறான். உன் மேல எனக்கு ஒரு இச்சையாகுது, ஆசையாகுது அன்னிக்கிறான். உன் மேல எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது அன்னிக்கிறான். முத்தம் கொடுக்க போயிருக்கிறான். 4 பேரை தவடியில் அடிச்சுக்குது, கைய பூச்சி இழுத்துக்கிறான். கட்சியில கார்ல உள்ள தள்ளி ரேப் பண்ண பாத்துக்கிறான். அப்பயும் காலில் இருக்கிற செருப்பு கைட்டு பாஜக மாவட்ட மகளிர் அணி தலைவர் தங்க சோபனா செருப்பால் அடிச்சுக்குது. இது குறித்து அண்ணாமலை புகார் கொடுத்தா அண்ணாமலை எந்த நடவடிக்கை எடுக்கல. அண்ணாமலை என்ன சொல்லிட்டாமா, இதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. என்ன சொல்றது, இதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது, கருப்பெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கூடாதீங்க. பாஜக வந்துட்டாலே இது பாலியல் ஜல்சா கட்சி. என்ன சொல்றது, பாஜக வந்துட்டாலே இது பாலியல் ஜல்சா கட்சி. ஒரு 4 பேர் அப்படி இப்படிதான் இருப்பான். கருநாகராஜன் காமநாகராஜனா இருப்பான். கேசவ விநாயகன் அவன் உலகமாக பொம்பளை பொறுக்கி, அவன் ஒரு பொம்பளை விட மாட்டான். முதல்ல இது கமலாயம் கிடையாது, இது காம ஆலயம், இது ஒரு விபச்சார விடுதி. இங்கெல்லாம் வந்தா இதெல்லாம் நடக்கும்.
ஏதோ ரப்பர்ல ஏதோ துணியில அழுக்க தொச்சு போற மாதிரி தொச்சு போட்டு போற மாதிரி இருந்தா பாரு, இல்ல போயினே இரு. இதெல்லாம் எங்க சகஜம். கருப்பு கருப்பெல்லாம் எங்க பாஜக பேசாத, அதுக்கு ஸ்பெல்லிங் கூட எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்ன உடனே அது அப்புறமா அந்த கேசவ விநாயகன்ட்ட போய், அவன் யாரு தெரியுமா? அவன் உலகமகா பொம்பளை பொறுக்கி. அந்த தம்பி திருச்சி சூர்யா சொல்லுவான், கேசவ விநாயகனார் உலகமகா பொம்பளை பொறுக்கி. அவனுக்கு இந்த வயசுலயும் நைட்ல ஒரு பொண்ணு வேணும். அந்த கமலாயம் கமலாயம் இதுல டீனர்ல பிஜேபி ஆபீஸ் அதை விபச்சார விடுதியா பயன்படுத்தலாம். ஆமா, ஒரு முறை இந்த மேரின்னு ஒரு பொம்பளை, மேரின்னு நினைக்கிறேன், அந்த பொம்பளைக்கும் திருச்சி சூர்யாவுக்கும் போன்ல கண்ணாமண்ணான்னு சண்டாயி அது வைரலா வந்துச்சு சோசியல் மீடியால. அந்த மேரி என்ற பொம்பளை கேசவ விநாயகத்தை பத்தி சொல்லும்போது ஒரு நல்ல அபிப்பிராயம் சொல்லிச்சு. ஏங்க, கேசவ விநாயகம் ரொம்ப சுத்தமானவங்க. அம்மனமா ஒரு வயசு பொண்ணு அவர் முன்னால் நிக்க வச்சா கூட அவருக்கு எந்த உணர்ச்சி இருக்காது, அப்படியே நிற்பாரு, பார்க்க கூட மாட்டார். ஏன்னா அவன் உடம்புல ஒரு பொருள் எல்லாம் கட்டையில பண்ணது, எதுக்கும் உணர்ச்சி கிடையாது. அவ்வளவு உத்தமம் அவன். அவங்கிட்ட போய் இந்த பொம்பளை கம்ப்ளைண்ட் பண்ணிக்குது. அவன் எப்படிப்பட்ட ஆளு? அவங்களோட கூப்பிட்டு இருப்பான். எனவே இவ்வளவு செய்தி நான் பதிவு செய்திருக்க காரணம், திராவிட மாடல் அரசில் பாரதிய ஜனதா கட்சி, திராவிட மாடல் அரசில் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற பெண்கள், வீராணிகள், சிங்க பெண்கள், நான் சொன்னேன், குஷ்பு சுந்தர், இந்தி இசை தமிழ் இசை சவுந்தரராஜன், அவ உத்தமி பத்தினி கஸ்தூரி, அப்புறமா எங்க அக்கா வானதி சீனிவாசன், வைத்திய மகேந்திர பொண்ணு பாப்கட் அழகி, அது கேள்வி, அந்த மது வந்தி, இன்னும் இந்த டிவியில பேசுறாளுங்க பாரு, இந்த டிபேட்ல அப்படியே பெண்களுக்கு பாதுகாப்புல. இவங்க எல்லாரும் இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? ஒரு தங்க சோபனா வெளியே வந்துச்சு, பல தங்க சோபனாக்கள் இருக்காங்க. முதல்ல பாரதிய ஜனதா கட்சியிலே பிஜேபி இருக்கிற பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லை. எனவேதான் அடிக்கடி அடித்து சொல்கிறோம், இட்ஸ் நாட் அன் பிஜேபி, அது பாஜக இல்லை, அது ஒரு பாலியல் ஜலசா கட்சி, அது ஒரு பாலியல் ஜலசா கட்சி. பெண்கள் கற்பை சூறையாடுகிற கட்சி, பெண்களை கதற கதற கற்பழிக்கிற கட்சி பிஜேபி கட்சி. இந்தியா முழுவதும் இப்பொழுது தமிழ்நாடு பாஜக முதலிடத்துல இருக்கிறது. தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடந்துச்சு, இந்தி இசை சவுந்தரராஜன், அப்பா அது ஏதோ ஒரு பொம்பளை ஒரு கேள்வி கேட்குது, தூத்துக்குடியில அதை ஆர்ப்பாட்டம் பண்ண போனா, ஒரு குழந்தை செத்து கிடக்குது, ஒரு பாப்பா செத்துருச்சு, ஒரு பாப்பா நம்ம வீட்டு பாப்பா செத்துச்சு, அம்மா இந்தி இசை சவுந்தரராஜன், இங்க ஒரு பாப்பா தங்க சோபனான்னு ஒரு பாப்பாவை ரேப் பண்ண பார்த்திருக்கான், பலமுறை ரேப் பண்ண முயற்சி பண்ணிக்கிறான், முத்தம் கொடுக்கறதுக்கு கிட்ட கைப்புற்றி இழுத்து இருக்கிறான். காம நாகராஜன், கரு நாகராஜன், இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? சொல்லு, நான் கேக்குறேன். இந்தி இசை சவுந்தரராஜன், எங்களுக்கு பேசுறது எவ்வளவு விஷயம், எலெக்ஷன் டைம். இந்த எடப்பாடி பழனிசாமி 2 நாளைக்கு முன்னால மயிலாப்பூர்ல எலெக்ஷன் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார். கபாலீஸ்வர் கோயில்ல போய் கபாலீஸ்வர் கும்பிட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சார். கபாலீஸ்வர் கோயில் நானும் போக வேண்டியதான், நானே சொல்லி தப்பு இல்லை. ஆனா அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது யாரை வச்சு ஃபர்ஸ்ட் ஓட்டு கேட்டா இருப்பார்? அடேங்க அப்பா, அந்த லிப்ட் மாதிரி மேல வரும், அந்த வண்டியில பாத்துப்பீங்களா, எடப்பாடி வருவார், அப்படியே மேல செல்ல லிப்ட் வந்தா எடப்பாடி வருவார். எடப்பாடி மட்டும் வரல, இந்த மயிலாப்பூர்ல கபாலீஸ்வர் கோயில் இருக்கோம், அதிமுக 2026 பிரச்சாரம் ஆரம்பிக்கும் போது கபாலீஸ்வர் கோயில் அந்த லிப்ட்ல எடப்பாடி மட்டும் வரல, கூடவே இந்தி இசை சவுந்தரராஜன் வந்துச்சு. வெதறி போட்டாங்க ஐயருங்க எல்லாம் பார்த்து, என்னடா இதுன்னு பார்த்தா இந்தி இசை சவுந்தரராஜன். 2 பேரும் எடப்பாடியும் இந்தி இசை வந்த உடனே அவர் முதல்ல தாமரை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டார். ஏன்னா இதுதான் வேட்பாளர் மயிலாப்பூர்ல. ஏயா நான் எடப்பாடி கேட்கிறேன், நல்ல சகுனம் பாக்குறது இல்ல, நல்ல நேரங்காலம் பாக்குறது இல்ல, கூட யாரு வச்சு ஓட்டு கேட்கறது இல்ல, அது இது வரைக்கும் எந்த தேர்தலும் டெபாசிட்டே வாங்குறது இல்லை. இந்தி இசை சவுந்தரராஜன் இது வரைக்கும் எந்த தேர்தலும் டெபாசிட் வாங்குறது இல்லை. அதுக்கு ஒரு ராசி இல்லாத பொம்பளை. தெலுங்கானாவும் பாண்டிச்சேரியும் நாரி போச்சு, அதனாலதான் மோடி அடிச்சு போமே திரும்பி வான்னு கூப்பிட்டாரு. அதை வச்சு நீ ஒரு ஓட்டு கேட்டாரு. முதல் ஃபர்ஸ்ட் பேட் இம்ப்ரெஷன்னா கடைசி வரைக்கும் பேட் இம்ப்ரெஷன். முதலே அபசகனம்னா கடைசி வரைக்கும் அபசகனம் தான். ஒரு அபசகன இந்தி இசையை வச்சு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுக்கிறாரு. என்ன சொல்றது? சோ இந்த மேட்டர்லாம் பேச எவ்வளவு இருக்குது, அதை விட்டு ஏன் இந்த மேட்டர் எடுத்து தெரியுமா? நான் இன்னைக்கு சோசியல் மீடியால இந்த விஷயம் வெளியே வரல. எவ்வளவு பெரிய விஷயம் இது. பலமுறை ரேப் பண்ண முயற்சி பண்ணியிருக்கான் கருநாகராஜன். அந்த மாவட்ட மகளிர் அணி தலைவர் தங்க சோபனாவை பலமுறை ரேப் பண்ண முயற்சி பண்ணியிருக்கிறான். அது அண்ணாமலை மறைச்சிருக்கான். இதெல்லாம் சகஜம், இதெல்லாம் பிரச்சனைக்கு அதை போமா, கற்பாவது மயிராது போமான்ட்டான். அவங்க வீட்டு பொம்பளை அந்த அண்ணாமலை சொல்லியிருப்பானா இப்படி? அவன் கேசவ விநாயகம் நம்ம எதனா கொஞ்சம் ட்ரை பண்ணலாமா ட்ரை பண்ணிருப்பான் அந்த பொண்ணு கிட்ட. உங்க கட்சியில நிலைமை இது, உங்க கட்சியில நிலைமை இது.
கரெக்டா? ஆமான்னா மணிப்பூர்ல பெண்கள் கற்பழித்தாங்கன்னு திமுக பேசுது. ஆமா, ஊர்வலமா கூட்டினது தெரு தெருவா கற்பழித்தான். மார்கழி மாசம் நாய் மாதிரி தெரு தெருவா கற்பழித்தான் நம்ம இந்திய பெண்களை உன் பாஜக காரன். கோயில்ல கற்பழிக்கிறான் பாஜக காரன். வடமாநிலத்தில் ஒரு நாளைக்கு 10, 20, 30 கற்பழிப்புகள். சின்ன சின்ன குழந்தைகளை கற்பழிக்கிறான். ஏதோ 1, 2 தமிழ்நாட்டுல நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. எங்கேயோ 1, 2 ஏதோ பொறுக்கி பசங்க 1, 2 பண்றாங்க. அந்த சட்டம் அவங்களை கடுமையா கண்டிக்குது. அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. 3 மணி நேரத்துல குற்றவாளி கண்டுபிடிச்சாங்க. ஒரே மாசத்துல அவன் சாகுற வரைக்கும் ஜெயில கொண்ட தண்டனை வாங்கி கொடுத்தாச்சு. குற்றவாளி யாருன்னு தூத்துக்குடியில ஒரு வாரத்துல கண்டுபிடிச்சாங்க. அவன் ஏற்கனவே ஒரு கேள்வியை ரேப் பண்ணி கொலை பண்ணிக்கிறான். அவனெல்லாம் சுட்டு சாகடிக்கணும். அவனெல்லாம் சுட்டு சாகடிக்கணும். எனவே அப்படி ஒருத்தர் தப்பு பண்ணா உடனே அவன் தண்டிக்கப்படுகிறான். ஆனால் எத்தனை பெண்களை பாஜக காரன் வட மாநிலத்தில் கற்பழித்திருக்கிறான், தண்டிக்கப்பட்டிருக்கிறானா, கைது செய்யப்பட்டிருக்கானா? இதோ இங்க ஒருத்தன் உன் பிஜேபி ஆபீஸ்ல கைய குச்சி இழுத்து முத்தம் கொடுத்து பிஜேபி ஆபீஸ் கமலாலயத்துல காம ஆலயத்துல தங்க சோபனாவை கைய பூச்சி எடுத்து ரேப் பண்ண பார்த்திருக்கான் கருநாகராஜன். உன் பிஜேபி ஆபீஸ்ல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? பாஜகவின் மகளிர் அணி வீராங்கனைகளே, உங்க காம ஆலயம், உங்க கமலாயம், உங்க பிஜேபி ஆபீஸ்ல உங்க பாஜக மாவட்ட மகளிர் அணி தலைவர் தங்க சோபனாவை உங்க காம நாகராஜன் கருநாகராஜன் பிஜேபி ஆபீஸ்ல கற்பழிக்க முயற்சி பண்ணிருக்கான் கையை பூச்சி இழுத்து. என்ன நடவடிக்கை எடுத்துக்க? உங்களுக்கு இவ்வளவு வாயா? இத சோசியல் மீடியால வராம தடுக்க பாக்குறீங்களா? என்ன மாதிரி பிஜேபி ஒரு பாரதிய ஜனதா கட்சி. இத மனசுல வச்சுக்கிட்டு அவ்வளவு பேசுறாளே கஸ்தூரி, இதெல்லாம் பேசு. குஷ்பு மேலுக்கு கீழே குதிக்கிற, இதெல்லாம் பேசு. முதல்ல நீங்க எல்லாம் பாதுகாப்பா இருங்க. என்னதான் உங்களுக்கு எல்லாம் நீங்க எல்லாம் ஏஜ்டு உமன்ஸ் ஆண்டியாவும் கிராண்ட் மதர் ஆயிருந்தா கூட பல்லுக்கு சேலை கட்டால் விட மாட்டான் பாஜக. நீங்க எல்லாம் இப்ப ஆழி ஆயிட்டீங்க, கேள்வி ஆயிட்டீங்க. ஆண்டி கூட இல்ல, எல்லாம் அரை கேள்வி ஆயிட்டீங்க, முழு கேள்வி கூட ஆயிட்டீங்க. முழுசா கேள்வியானவங்களாம் வராங்க. பேரம்பேத்தி எத்தவங்கலாம், கொல்லு பேரம்பேத்தி எத்தவங்கலாம் வராங்க. அவங்கள கூட விட மாட்டான். கரு நாகராஜன், காம நாகராஜன், கேசவ விநாயகம், இன்னும் பலர் இருக்கிறாங்க. வயசாயிடுச்சுன்னு விட மாட்டான். நீங்க முதல்ல பாதுகாப்பா இருங்க. அப்புறம் தமிழ்நாடை பத்தி பேசுங்க. தமிழ்நாடு தலைவர் தளபதி பார்த்துவார். எனவே பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை என்று பேசுகிற பாஜகவினர், உன் கட்சியில் இருக்கிற பெண்களுக்கு அந்த பாலியல் தொல்லை கொடுக்காது. உன் கட்சியில் இருக்கிற பெண்களுக்கு அந்த பாலியல் தொல்லை கொடுக்காதீங்கடா. பாலியல் ஜலசா கட்சி, பொறுக்கி புறம்போக்கு, காம கொடூரன் கருநாகராஜன் போன்றவர்களே செருப்பாலடிங்கள். நன்றி, வணக்கம். நாளை ஒரு பதிவிலை சந்திக்கிறேன். குடியாத்தங்குமரன். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.